ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும் இல்லையா? அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு மையத்தில் இருந்தால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2025 ஒரு மிகப்பெரிய நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளேயே நாங்கள் நோட்டீஸ் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜனவரி மாதமே நாங்கள் அப்ளிகேஷன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இனிமேல் அப்டேட் ஆகலை. பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் ஃபஸ்ட் வீக்லேருந்தே நம்ம எதிர்பார்த்த இந்த அங்கன்வாடி வேலைக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாக போகுது. நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வெளியே இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்த ஒரு சூப்பரான அப்டேட் தான். ரொம்ப வருட காலமாகவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு மையத்திலேருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வெளியிடாமல் இருந்திருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தோன்னா இப்போ 2025 ஒரு மிகப்பெரிய நோட்டீஸ் தான். 40,000 வேக்கன்சி ஓவராலாகவே இந்தியா முழுவதுமே 40,000 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் இதுக்கு தகுந்த அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் வெளியிட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அப்டேட் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை பொறுத்தளவுக்கு என்னென்ன தகுதிகளாக கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை செய்வது, அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, இந்த வேலையில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ சேலரி இருக்கும், என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் இதுக்கு இருக்குது அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே இந்த அங்கன்வாடி வேலைக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சூப்பரான நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி வேலைக்காக ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா காலி பணிகள் இந்தியா முழுவதுமே ஒரு 40,000 வேக்கன்சியில் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நோட்டீஸில் அவுட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 1 அப்ளிகேஷன் வெளியிட போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து மார்ச் 1 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஆண்கள் பெண்கள் இருவரையுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா உதவியாளர், அங்கன்வாடி, மேற்பார்வையாளர், டீச்சர், இந்த 3 விதமான போஸ்டிங் தான் இப்போ ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் டீச்சரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும், மேற்பார்வையாளருக்கும் எக்ஸாம் இருக்கும், உதவியாளருக்கு இருக்காது. பார்த்தீங்கன்னா இது 2 பதவிக்கும் எக்ஸாம் கம்பல்சரி இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பராக இருக்கும். இது 3 அடிப்படையில் தான் அனைவருமே இந்த அங்கன்வாடி வேலைக்காக ஆள் சேர்ப்பு மையத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராசஸ் இதன் அடிப்படையில் தான் அனைவருமே வேலை வழங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அங்கன்வாடி வேலைக்கு பொறுத்தளவுக்கு கல்வி தகுதி அப்படின்னா கல்வி தகுதி பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் ஏற்கனவே 5வது 8th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 10th பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனாக மாற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 10th முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதை பொறுத்தளவுக்கு மேற்பார்வையாளர் டீச்சருக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th எனி டிகிரி டிப்ளமெலாம் முடிச்சிருக்கணும். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு சேலரியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சேலரியை பொறுத்தளவுக்கு பேசிக்காகவே 8க்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதெல்லாம் விலாவரியாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னா முன்னுரிமை அப்படின்னா இந்த முதல் பட்டதாரியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கு கன்ஃபார்மாக முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றத 20% ஒதுக்கியிருக்காங்க. அதனால் ஓவராலாகவே இந்திய முழுவதுமே 40,000 வேக்கன்சியில் இப்போ நோட்டீஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. விலாவரே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வேலை நம்மளுக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்தில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா MWCD அப்படின்றத அவங்க இது ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த அங்கன்வாடி வேலைக்கு இந்த பணிகள் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பணியாளர்
உதவியாளர், மேற்பார்வையாளர், ஆசிரியர் இந்த 4 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாகவே 40,000 வேகன்சி காலி பணிகளை தற்காலிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. மீண்டும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜனவரி மாதமே விண்ணப்பம் தொடங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இனிமே வெளியாகலை. இந்த மார்ச் 1 வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியே இருக்குது. இதனால் இந்த அங்கன்வாடி வேலைக்காக அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வந்த உடனே நம்ம சேனலே அப்டேட் வந்து கொடுப்போம். இதுக்கு எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் அனைவருமே தேர்வு செய்ய போகிறாங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும் 8லேருந்து 18 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரியாக வந்து கிடைக்க போகுது. கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு மேற்பார்வையாளருக்கு வேட்பாளர்கள் அங்கீகாரம் பெற்ற தம் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். குழந்தை மேம்பாட்டு அல்லது சமூக பணியில் பின்னணி உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பயணியாளர் மற்றும் உதவியாளருக்கு குறைந்தபட்சம் நீங்கள் அங்கீகாரம் பெற்ற 8வது அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆசிரியருக்கு அதே மாதிரி தான் துறையில் பட்டப்படிப்பு பெற்றிருக்க வேண்டும் தொடர்புடைய. நீங்கள் வந்து பிஎட் வந்து முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பை பொறுத்தளவுக்கு சொன்னதுக்குமே 18 வயதிலிருந்து 45 வயதுக்குள்ளே நீங்கள் மிகாதவராக இருந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வயது தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகள், ஓபிசிக்கு 3, பிடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்து 10 ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு மையத்தில் குடியவர்கள் ஆள் சேர்ப்புக்கான அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. தேர்வு செய்யும் முறையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முறை நேரடியானது மற்றும் கல்வி தகுதி அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு கல்வி செயல்திறன் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பில் பெற்ற மதிப்பெண் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவான சரிபார்ப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறுதி தேர்வு பட்டியல். எதிர்பார்ப்புக்கு பிறகு தகுதி பட்டியல் வெளியிடப்படும். பார்த்தீங்கன்னா தேர்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு பணி நியமனம் கடிதங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்தளவுக்கு வெவ்வேறாக மாறும் இல்லையா. மேற்பார்வையாளருக்கு பொறுத்தளவுக்கு 12,000லேருந்து 18,000 கொடுக்க போகிறாங்க. அதே உதவியாளர் பணியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8-10லேருந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்க போகுது. ஒரு சூப்பரான அப்படி தான் வரலாம். வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு ஓவராலாகவே நிறைய வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வரதுக்கான வாய்ப்புலேருந்து இருக்குது. அனைவரையுமே இந்த வேலைக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் வந்து வெளியாக போகுது. வந்த உடனே நம்ம சேனல்லையும் வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். அந்த அங்கன்வாடி ஆள் சேர்ப்பு மையத்தில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாக போகுது. ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க. தேங்க்யூ.